ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். இன்றைக்கி லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் கடலப்பருப்பை ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போது ஒரு மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடலப்பருப்பை போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் எப்படி அரைச்சிக்கணும், நம்ம வடக்கி மாவு பருப்பு அரைப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் அரைச்சி வச்சுக்கலாம். அதாவது குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது அதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதோட அடுப்பில் கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எப்படின்னா இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ குறைன்னு அரைச்சதை பொரிச்சு எடுக்க போகிறனால தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது அரைச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் இன்னும் ஈஸியாக உங்களால் வேலை முடிக்க முடியும். தவிர்த்து ஒரே நேரத்தில் போட்டால் எல்லாம் ஒட்டிக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் அதை உடைக்கும் போது கஷ்டமாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிச்சு வச்ச எல்லாத்தையும் தனித்தனியாக பிச்சு எடுக்க போகிறோம். இது 2ஆக பிச்சு எடுக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் பிச்சு எடுக்கோங்க. இப்போ பிச்சு எடுத்தது எல்லாத்தையும் குறைன்னு அரைக்க போகிறோம். அதாவது வடைக்கு அரைச்ச மாதிரி அரைக்காமல் ஒரு நல்ல ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் 250 கிராம்ஸ் ஆஃப் சுகர்ஸ் போட்டு தேவையான அளவு தண்ணி, நான் 250 கிராம் சுகர் எடுத்துருக்கனால 2 கிளாஸ் வாட்டர் எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். உங்கள் குலோப்ஜாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதாவது சுகர் சிரப், அந்த அளவுக்குலாம் வேண்டாம். லைட்டாக அந்த சுகர் மெல்ட் ஆகி அந்த வாட்டரோடு சேர்ந்தா போதும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஹெவியாக வேணால் லைட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா லட்டுவுக்கு ரெட் கலர்னால நான் ரெட் கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறேன். சுகர் சிரப் ரெடியான உடனே கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் தூவினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோங்கள அந்த லட்டு மிக்சர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்றே இது நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த சுகர் சிரப் அந்த நம்ம அரைச்சி வச்சதோட நல்லா அப்சர்வ் ஆகிடும். உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகி நீங்கள் லட்டு பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போது லட்டு பிடிக்கிறதுக்கு கையில் நெய் இல்லைனா எண்ணெய் தடவி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கோங்க. அது சுட இருக்கும் போதே லட்டு ஷேப் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா அதோட அந்த சுகர் சிரப் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் உங்களால் பிடிக்க முடியாது, விரிசல் ஏற்பட்டுரும். அதனால் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பிடிச்சி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஸ்வாதி முருகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.